வணக்கம். பொங்கல் அனைவருக்கும் சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும். இப்போ பார்த்தோன்னா நிறைய பேருக்கு தேக தரித்திரம் இருக்கும். தேகம்னா உடம்புல தரித்திரம் இருந்ததுன்னா எந்த ஒரு காரியமும் நடக்காது, எந்த ஒரு வேலையும் ஒழுங்காக நிறைவேறாது, நினைக்கிறது நடக்காது. எந்திரமே ஒரு அடித்த மாதிரியே இருக்கும். முகம் பார்க்கறதுக்கு உடம்பே ஒரு டயர்டாக இருக்கும். எந்த ஒரு இதுவும் செயல்பட முடியாது. ஒரு வேலைக்கு உடம்பு அப்படியே ஒரு மாதிரியாக இருக்கும். அது தேக தரித்திரம் இருந்ததுன்னா நினைக்கிறது நிறைவேறாது. அப்படியே எந்த தூங்கு மூஞ்சி மாரியே இருக்கிற மாரியே தோணும். அந்த தேக தரித்திரம் போகிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நீங்கள் எளிமையான முறையில் செய்யலாம். வீட்டில் இருந்து என்ன பண்ணுறீங்க, ஒரு பக்கெட்டு எப்படின்னா அது பக்கெட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு டபராக இருந்தாலும் சரி, அன்னக்கூட எந்த பொருள் நீங்கள் வச்சுக்கிறீங்களோ அதில் தண்ணி நிறைய பிடிச்சி வச்சுக்கிங்க. அதில் எப்படி இருக்குன்னா ஒரு 10 லிட்டர் தண்ணி அளவுக்கு இருக்கணும். 10 லிட்டரு ஒரு 20 லிட்டரு கூட இருக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி பிடிச்சி வச்சுங்க. பிடிச்சி வச்சுக்கின்னு கிழக்கு பார்த்து நின்றுக்குங்க. கிழக்கு பார்த்து நின்றுக்குன்னு பாத்ரூமில் இருந்தாலும் சரி, இல்லை வெளியில் எங்கே குளித்தாலும் ஆனால் கிழக்கு பார்த்து நிற்கணும். அந்த தண்ணியில் என்ன பண்ணுறீங்க, கல் உப்பு போடணும். ஃபஸ்ட்டு கல் உப்பு ஒரு கை அளவுக்கு வாரி போடணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மருதாணி தழை இருக்குது இல்லையா, மருதாணி தழை, அந்த தழையோட பொடி கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. நாட்டு மருந்து கடையில் கேட்டால் கொடுப்பாங்க. மருதாணி பொடின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அது ஒரு 100 கிராம் அளவுக்கு வாங்கிக்கிங்க. 100 கிராம் இல்லை ஒரு 50 கிராம் அளவுக்கு வாங்கிக்கிங்க. பாக்கெட்டாக இருக்கும். மருதாணி பொடின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் மருதாணி தழையை பறித்து அதை நல்லா காய வச்சு பொடி பண்ணிக்கலாம். தூள் பண்ணிக்கினீங்கன்னா அது ஒரு பவுட்ரு மாரி வந்துடும். அந்த தழை, மருதாணி தழை, அது என்ன பண்ணுறீங்க, அதில் ஒரு இப்போ எப்படின்னா ஒரு 100 கிராம் வாங்குறீங்கன்னா 100 கிராமில் பாதி கொட்டணும். பாதி கொட்டிட்டு பாதி வச்சுக்கணும். 25 கிராம் அளவுக்கு கொட்டுங்களாம். ஒரு 100 கிராம் வாங்கினா ஒரு 25 கிராம் இல்லை ஒரு 50 கிராம் அளவுக்கு அதில் கொட்டுருங்க. கொட்டிட்டு என்ன பண்ணுறீங்க, அது கூட மஞ்சத்தூள்னால் இந்த தூள் மஞ்சள் இருக்குது இல்லையா, முகத்துக்கு பூசுகிறோமா அந்த மஞ்சத்தூள், அதை என்ன பண்ணுறீங்க, 2 சிட்டிக்கு இல்லை ஸ்பூனு இருந்தால் கூட சின்ன ஸ்பூனில் ஒரு 3 ஸ்பூனு அந்த தண்ணியில் போட்டுருங்க. கல் உப்பு, மருதாணி பொடி, தழை இருக்குது அரைச்சி வச்சுக்கிறீங்க இல்லையா, அந்த தழை பொடி, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் 3 ஸ்பூனு, இல்லை உனக்கு உங்களுக்கு ஸ்பூன் இல்லைன்னா கையால் அள்ளி 3 கையால் அள்ளி அள்ளி அதை போட்டுருங்க. இப்படி 2-3 விரலால் இப்படி அள்ளனிங்கன்னா வரும். அதை அப்படியே கையால் தண்ணியில் போடுங்க. 3 ஐட்டம் அது போல் அள்ளி போட்டுருங்க. இல்லை ஸ்பூன் இருந்துன்னா சின்னதாக 3 ஸ்பூன் அள்ளி போட்டு கலக்கிக்கிங்க. ஃபஸ்ட்டு தண்ணியை நல்லா கலக்கிக்கிங்க. கலக்கிட்டு என்ன பண்ணுறீங்க, கிழக்கு பார்த்து நின்றுக்குங்க. நின்று என்ன பண்ணுறீங்க, மொண்டு தலையில் ஊற்றுங்க. ஊற்றும் போது நல்லா மனசில் வேண்டிக்கணும், உங்கள் குலதெய்வம் இல்லை இஷ்ட தெய்வம் எந்த தெய்வம் இருக்குதா, இது போல் என் உடம்புல இருக்கிற தரித்திரம் விலகணும், ஒரு மாதிரியே உடம்பு இருக்கிறது எல்லாமே என் கிட்டே இருக்குது பூரா விலைக்கு போயிடணும்னு நல்லா வேண்டிக்கின்னு மொண்டு தலையில் ஊற்றுங்க. கிழக்கு பார்த்து நின்று. இது என்றைக்குன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் செய்யணும். ஞாயிற்றுக்கிழமை தான் தொடர்ந்து செய்யணும். வாரம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போ காலையில் குளிக்கிறீங்களா, உங்களுக்கு எந்த டைம் கிடைக்குது, ஆனால் குளிக்கிற டைமு குளிக்கணும். மொதல் நீங்கள் குளிக்கிறீங்களா, தூங்கி ஏந்து குளிக்கிறீங்களா, இல்லை மத்தியானம் குளிக்கிறீங்களா, இல்லை சாயந்தரம் குளிக்கிறீங்களா, அந்த டைமில் இந்த எல்லாத்தையும் போட்டு தண்ணி குளிக்கணும். ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் குளிக்கணும், மீதி நல்லா குளிக்கக்கூடாது. இது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்னா அது போலாம் குளிக்கக்கூடாது, எண்ணெய்லாம் தேய்க்கக்கூடாது. வெறும் இதாகவே நீங்கள் மொண்டு தலையில் ஊற்றிக்கின்னு அதுக்கப்புறம் நீங்கள் இருந்துக்கலாம். நார்மலாக இருக்கிற மாரி இருந்துக்கலாம். மறுபடியும் நீங்கள் மறுநாள் காலைல வேறு தண்ணி நீங்கள் எப்போ குளிக்கிறீங்களா, எப்படி குளிக்கிறீங்களா அது போல் குளிச்சிக்கலாம். இதை தொடர்ந்து ஒரு 9 ஞாயிற்றுக்கிழமை செய்யுங்க. 9 ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து நீங்கள், இல்லை உங்களுக்கு 9 ஞாயிற்றுக்கிழமை செய்ய முடியல, இல்லை எங்கள் வெளியில் போகிற வேலை இருக்குது, அங்கே போகிற வேலை இருக்குன்னா நீங்கள் விட்டுட்டு மறாவது வாரம் கூட செய்யலாம். ஒரு வாரம் விட்டு மறாவது வாரம் செய்யலாம். ஆனால் அந்த 9 ஞாயிற்றுக்கிழமை கண்டினியூவாக வரணும். 9 தடவை செய்யணும். 11 தடவை, 12 தடவை, 13 தடவை கூட செய்யலாம். 11 வாரம் 12 வாரம் கூட ஞாயிற்றுக்கிழமை குளிக்கலாம். நீங்கள் இது செய்யும்போது ஒரு 6 வாரத்துக்குள்ளேயே உங்களுக்கு மாற்றத்தை கொடுங்க. 7வது வாரத்துக்குள்ளேயே, 6 வாரத்தில் குளிச்சிடுறீங்களா, 6 வாரம், 7வது வாரம் உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும். நீங்கள் அந்த உடம்பு தேக தரித்திரம் விலகி உங்கள் உடம்பு நீங்களே உணருவீங்க, எப்படி உங்கள் உடம்பு மாறிக்குது. எல்லாமே அந்த தரித்திரமாக இருக்கிறது எல்லாமே மறைஞ்சிடும். மறைஞ்சு உடம்பு நல்லா ஃப்ரெஷ்ஷாகி உங்களுக்கு அந்த தேகத்துலேருந்து வரக்கூடிய அந்த கெட்ட தரித்திரம்,
கெட்ட இதெல்லாம் இருக்கும் உடம்புல, அது எல்லாமே விலகிடும். விலகிச்சுன்னா நீங்கள் வந்து எந்த காரியம் போனாலும் அது ஒரு காரியமாக இருக்கும். இப்போ உங்களை பார்த்தாலுமே ஆண்டா வந்துட்டான்டா வெடியா மூஞ்சி, பொம்பளையாக இருந்தாலும் சரி ஆம்பளையாக இருந்தாலும் சரி, அது போல் இருக்கிறவங்க, இந்த தேக தரித்திரம் இருக்கிறவங்க எதிரில் போனாலுமே அவங்க உங்களை பார்த்துட்டு போகிறவங்க வந்து அவங்களுக்கு காரியமே நடக்காது. ஆண்டா வெடியா மூஞ்சி வந்து தரித்திரம் பிடிச்சிது, பார்த்துட்டு போனால் ஒரு காரியமே நடக்கலைன்னு சொல்லுவாங்க. அதுபோல் வந்து உங்களுக்கு வந்து அந்த பேர் வரக்கூடாது. நீங்கள் உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும், தேக தரித்திரம் இருக்கக்கூடாது. நம்மளுக்கு வந்து எந்த ஒரு காரியம் நினச்சாலும் எல்லாமே நடக்கணும். நம்ம போயிட்டு ஒருத்தவங்களுக்கு ஒரு பொருள் எடுத்து கொடுத்தாலும் அது வந்து அவங்களுக்கு வந்து பல மடங்கு உயரணும். அந்த தேக தரித்திரம் போயிட்டாலுமே உங்களுக்கு வந்து எல்லா காரியமும் நடக்க ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து இதை வந்து தொடர்ந்து வந்து ஒரு 9 வாரம் இல்லை 11 வாரம் 13 வாரம் கூட செய்யலாம். நீங்கள் எப்படிலாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ வாரம் வாரம் நீங்கள் வந்து தண்ணி உப்பு ஒடிச்சு கல் உப்பு இந்த மருதாணி பொடி அதை போட்டு மஞ்சத்தூள் போட்டு நீங்கள் குளிச்சுன்னு வாங்க. உங்களுக்கு தேக தரித்திரம் போய் உடம்பு நல்லா ஃப்ரெஷ்ஷாகிடும். நீங்கள் வந்து எந்த காரியம் போனாலும் எப்பயுமே போகிறது தடை இருக்கும், விளங்காமே போயிடும். ஒரு காரியமாக போவீங்க, அந்த காரியமே விளங்காது, ஒரு மாதிரி ஆகிடும். உங்களுக்கு எல்லா காரியமும் நடக்க ஆரம்பிச்சிடும். இதை நீங்கள் குளிச்சுன்னு வந்தீங்கன்னா அப்படியே உடம்பு குளிக்க குளிக்க அப்படியே உடம்புல இருக்கிற இதெல்லாம் மாறி உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வைப்ரேஷன் உங்கள் உடம்புல தெரியும். நீங்கள் நான் சொன்னபடி செஞ்சு பாருங்கள். இது வந்து அந்த காலத்தில் செஞ்ச ஒரு தாந்திரிக பரிகாரம் தான். இப்போ நிறைய பேர் வந்து கிராமத்து சைடு இந்த கிராமம் எங்கெல்லாம் இருக்குதோ அந்த ஊர் பக்கம்லாம் வந்து பெரியவங்களாம் செஞ்ச ஒரு தாந்திரிக பரிகாரம் தான் இது. அதனால் வந்து நான் சொன்னபடி செய்யுங்க, செஞ்சு பாருங்கள். செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். நான் சொன்னபடி செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பாருங்கள். நன்றி, வணக்கம்.